ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு வெஜ் சூப் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த வெஜ் சூப்புக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு, இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு. பாருங்கள், நான் வெஜிடபிள் ஃபுல்லாகவே நீளமாக கட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் வந்து சூப் பண்ண போகிறேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இஞ்சியை வந்து இந்த மாதிரி ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க, மீடியமாக. இது கூட இப்போது ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க, ரவுண்டாக கட் பண்ண வேண்டாம். நான் இன்றைக்கி எல்லா காயுமே வந்து நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், முட்டைக்கோசையும் நான் அப்படி தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது பீன்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 to 10 minutes வந்து இந்த காயெல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இப்போது நான் மேகி பிராண்டோட வெஜ் ஸ்டாக் சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த சூப்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நான் எடுத்துருக்க வெஜிடபிள்ஸ்க்கு 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு 15 minutes நல்லா வேக விட்டுறலாம். மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 15 minutes ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு சூப்பு. இது வந்து குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப சத்தானது. நம்ம அதிக நேரம் கொதிக்க விட வேணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே சீக்கிரமாக வேகக்கூடிய காய் தான். பாருங்கள், காயும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே குயிக்காக பண்ணக்கூடிய வெஜ் சூப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சத்தானது. ஈவினிங் டயத்தில் நீங்கள் இதை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த சூப்பை சர்வ் பண்ணும்போது லைட்டாக பெப்பரும் மேலாப்பில் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களை அடுத்து நான் ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எங்க அம்மா சமையல வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பை.